மயிலோட இனச்சேர்க்கை முறை எப்படி ப்ரோ இருக்கும்? பெண் மயிலா இருந்தா 2 வயசு ஆகும்போதே அது வந்து இனச்சேர்க்கைக்கு ரெடி. 2 வயசுலயா? இதுவே ஆண் மயிலா இருந்தா 3 வயசுல. இந்தியாவில் இருக்கிற மயில்கள் வந்து ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் பிரீடிங் சீசன் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த மாதிரி நேரம் வரும்போது லெக் ஏரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் ஆண் மயில்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கும். இப்ப டான்ஸ் ஆடும்போது எல்லா மயில்களும் வந்து நடுவுல போறதுக்கு சென்டர் சீட்டு நமக்கு வேணும்னு சொல்லி போட்டி போடும். அப்படி போட்டி போடும் போதே சண்டை கூட நடக்கும். எந்த மயிலுடைய தோகையில அதிகம் இருக்குன்னு சொல்லி பெண் மயில் பார்க்கும். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம், வெறும் டான்ஸ் மட்டும் பத்தாது. இனச்சேர்க்கைக்கும் அந்த ஃபெதருக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இப்போ ஒரு ஆண் மயிலுடைய ஆட்டமும் பிடிச்சிருச்சு, அது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, வலிமையா இருக்கு அப்படின்னு இதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இது இப்படி சிக்னல் கொடுக்கும். அதுக்கப்புறம் தரையை கொத்தும். எதுவுமே இருக்காது தரையில, ஆனா ஒரு பாவுலா ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி சாப்பிடுற மாதிரி பண்றது, என்ன கவனின்ற. அதுக்கப்புறம் க்ரௌச்சிங் பண்ணும். அதாவது கடைசியா அந்த பெண் மயில் வந்து ஆண் மயில் முன்னாடி வந்து உட்காந்துரும். உட்காந்து அது ஒரு மாதிரி தரையில படுத்துற மாதிரி. சரி ப்ரோ, இப்போ டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்றீங்கல்ல, ஒரு மயில் நல்லா டான்ஸ் ஆடுது, ஒரு மயில் நல்லா டான்ஸ் ஆடலைன்னா அது எப்படி அந்த டான்ஸையே மெயினா ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு கேட்கிறேன். இதுகளுக்குள்ள சில சண்டை நடக்கும், அதாவது ரிஜெக்ட் ஆயிருக்கும், அதுக்கு வந்து கோவம் வந்துடும், பொறாமையும் வரும். பொறாமை வந்து ரெக்கையை வச்சு அதை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்மயில் கூட சண்டை போடும். இப்ப ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆக்ரோஷமா மோதும். எந்த அளவுக்குன்னா ரத்தம் வர்ற அளவுக்கு கூட அடிச்சுக்கும். இதுல லவ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான். எவன் வலியவனோ அவன் தான் வாழ்வான்ற மாதிரி ஆண்கள்ல ஆட்டம் போட்டு அழகா காட்டியிருக்கலாம், ஆனா வீரம் தான் இங்க முக்கியம். ஸோ இன்னொரு ஆண்மையில் வந்து அதை அடித்து சாச்சிருச்சுன்னா அது கூட பெண்மையில் வந்து இனச்சேர்க்கை பண்ணிடும். ஒரு கேள்வி கேட்கலான்னு நினச்சேன். இப்போ ஒரு பெண்மயிலுக்கு 2 ஆண்மயிலும் நல்லா டான்ஸ் ஆடி ரெண்டுமே ஒரு மாதிரி குவாலிஃபைடாக இருந்துச்சுன்னா 2 பேரும் அப்போ ஃபைனலாக சண்டை தான் போடணும். பெண்மயில்களுக்குள்ளேயும் சண்டை நடக்கும். இப்போ ஒரு ஆண்மையில பார்த்து அட்ராக்ட் ஆகிருச்சு 2 பெண்மயில்னா அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு மோதி ஜெயிக்கிறது தான் வந்து இனச்சேர்க்கைக்கு ரெடி ஆகும். ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், முதல் வீடியோவில் மயிலுக்கு சொன்னது தான் அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் ஆபத்து இருக்குன்றதுக்கு இந்த வீடியோலே ஒரு சாட்சி. போன வீடியோல மயிலோட கலர் வந்து ப்ரௌன் கலர், பச்சையும் கிடையாது ப்ளூவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏன் அதுக்கான காரணத்தை போன வீடியோல பேசியிருந்தோம். அதே மாதிரி மயிலை வேட்டையாட வந்த சிறுத்தை, புலி, சிங்கத்துல இருந்து மயில் எப்படி தப்பிக்குமா இல்ல அதுக்கு இரையா போயிருமா அப்படின்றத போன வீடியோல பேசியிருந்தோம். இந்த வீடியோல மயிலோட இனச்சேர்க்கை எப்படின்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, மயிலோட இனச்சேர்க்கை முறை எப்படி ப்ரோ இருக்கும்? மயிலோட இனச்சேர்க்கை முறை அப்படின்னா, இப்போ பொதுவாக மயில்கள் வந்து கிட்டத்தட்ட 10 இருந்து 25 வருஷம் வரைக்கும் கூட வாழும். இதுவே வந்து நம்ம கேப்டிவிட்டிஸ்லாம் வளர்த்தோம்னா 40 வருஷத்துக்கு மேலே, ஒரு சில மயில்கள் 50 வருஷம்லாம் கூட வாழ்ந்துருக்கு. ஸோ அவ்வளோ காலம் வாழும். அவ்வளோ காலம் வாழ்ந்தா கூட இந்த மயில்கள் வந்து பெண் மயிலா இருந்தா 2 வயசு ஆகும்போதே அது வந்து இனச்சேர்க்கைக்கு ரெடி. 2 வயசுலயா? ஆமா, 2 வயசுல. இதுவே ஆண் மயிலா இருந்தா 3 வயசுல. ஏன்னா அப்பதான் ஆண் மயிலுடைய தோகை இருக்குல்ல, அது ஃபுல்லா வந்து வளர்ந்து முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் வந்து பெருசா வளர்ந்துரும். ஒரே ஒரு டவுட், 3 வயசுல வந்து தோகை ஃபுல்லா வளர்ந்துருமா இல்ல வளர்ந்துகிட்டு இருக்குமா? இல்ல, கிட்டத்தட்ட ஃபுல்லா வளர்ந்துருக்கும். ஆனா நீங்க பெரிய மயிலை கம்பேர் பண்ணும்போது இந்த 3 வயசு மயிலை விட அதுக்கு இன்னும் தோகை ஜாஸ்தி இருக்கிற இருந்தாலும் இதுவே போதுமானதுதான். அந்த 3 வயசுல வளரக்கூடிய தோகையே நல்லா கொஞ்சம் அழகாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வளர்ந்துரும். இப்போ வந்து இந்த வயசுல வந்து இனச்சேர்க்கை பண்ணும்போது இனச்சேர்க்கைக்குன்னு ஒரு காலம் இருக்கு. உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்குவோம். இந்தியாவில் இருக்கிற மயில்கள் வந்து ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் பிரீடிங் சீசன் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த மாதிரி நேரம் வரும்போது லெக் ஏரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் ஆண் மயில்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கும். ஒரு திறந்த வெளியில. ஆமா, சேர்ந்து நிற்கும். சேர்ந்து நின்று டான்ஸ் ஆடணும். அது இப்ப டான்ஸ் ஆடும்போது எல்லா மயில்களும் வந்து நடுவுல போறதுக்கு சென்டர் சீட்டு நமக்கு வேணும்னு சொல்லி போட்டி போடும். அப்படி போட்டி போடும் போதே சண்டை கூட நடக்கும். சென்டர் சீட்னா அது நடுவுல இருந்து எல்லா மயிலும் பாக்குற மாதிரி. பாக்குற மாதிரி. சோ அந்த மாதிரியான இடம் தான் ஒரு கிரவுண்ட்னு சொல்லலாமா ப்ரோ? ஒரு கிரவுண்ட் மாதிரி. சோ அதான் லேக் ஏரியா, லெக் ஏரியா அப்படின்றது LEK. சோ அந்த மாதிரி ஏரியாவில இது வந்து நிக்குது, எல்லாமே டான்ஸ் ஆட போகுது. இப்ப பெண் மயில்கள் வந்து வேற இடத்துல இருந்து வரும், வந்துட்டு எல்லா டான்ஸையும் வந்து பார்க்கும்.
யாருடைய டான்ஸ் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கு, ரொம்ப நல்லா ஆடுது, அதே மாதிரி எந்த ஆண்மையிலுடைய அந்த ஃபெதர்ஸ் அந்த தோகை இருக்குல்ல அது வந்து கண்ணு மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, அது வந்து ஓசல்லி அப்படின்னு சொல்லி அதை வந்து சயின்டிபிக்கா சொல்லலாம். இப்ப அது வந்து யாருடைய எந்த மயிலுடைய தோகையில அதிகம் இருக்குன்னு சொல்லி பெண் மயில் பார்க்கும். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். வெறும் டான்ஸ் மட்டும் பத்தாது, எது கலர்ஃபுல்லா இருக்கு, அதே மாதிரி எதனுடைய தோகையில வந்து இந்த கண் மாதிரியான அமைப்பு ஜாஸ்தி இருக்கு, இதெல்லாம் பார்த்தா அதுதான் வலிமையான ஆண் அப்படின்னு சொல்லி பெண்மயில் வந்து நினைக்கும். இப்ப டான்ஸ் ஆடுது இல்ல, டான்ஸ் ஆடும் போதே பெண்மயில்கள் வந்து அப்படியே ஒவ்வொரு ஆண்மயிலையா பார்த்துட்டே போகும். இப்ப ஒரு ஆண்மயிலுடைய ஆட்டமும் பிடிச்சிருச்சு, அது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, வலிமையா இருக்கு அப்படின்னு இதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இது இப்படி சிக்னல் கொடுக்கும். பெண்மயில் போய் ஆண்மயில் முன்னாடி நின்னுட்டு பாத்துக்கிட்டே இருக்கும் பக்கத்துல போய். அதுக்கப்புறம் தரைய கொத்தும், எதுவுமே இருக்காது தரையில, ஆனா ஒரு பாவுலா ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி சாப்பிடுற மாதிரி பண்றது, என்ன கவனின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கிரௌச்சிங் பண்ணும், அதாவது கடைசியா அந்த பெண்மயில் வந்து ஆண்மயில் முன்னாடி வந்து உட்காந்துரும், உட்காந்து அது ஒரு மாதிரி தரையில படுத்துற மாதிரி. சோ இப்ப நீ ஆரம்பிக்கலான்னு. அதுக்கப்புறம் ஆண்மயில் போய் அந்த பெண்மயில் கூட இன சேர்க்கை பண்ணும். இப்போ எனக்கு இதுல வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு, கேட்கறேன். என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் இனச்செயற்கைக்கும் அந்த ஃபெதருக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆண்மயில்களுக்கு வந்து தோகையே இல்லைன்னு வைங்களேன், பெண்மயில் வந்து ஆண்மயில விரும்பவே செய்யாது. ஏன்னா இப்ப தோகை வந்து ஜாஸ்தி இருந்தாதான் ஆண்மையில் வந்து ஜெனட்டிக்கலா வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஒரு ஆண், இப்ப மனுஷங்களே எடுத்துக்கோம், நல்லா சாப்பிட்டு வலிமையா இருக்கிற ஆண் அப்படின்னா ஃபிட்டா இருக்கணும். இதுவே வந்து ரொம்ப ஒல்லியாவோ ரொம்ப குண்டாவோ இருந்தா அப்ப அந்த அளவுக்கு ஃபிட் இல்ல, ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். குண்டா இருந்தா ஃபேட் ஜாஸ்தி, ஒல்லியா இருந்தா மசில் கம்மி அப்படின்னு ஆயிரும். அப்போ ஒரு மாதிரி நடுத்தரமா இருக்கிறவங்க தான் ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கிற மாதிரி. இப்ப மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் உடல்ல வந்து சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தோகை இருக்கும். தோகை அதிகமா இருந்தா அந்த மயில் ரொம்ப அழகாவும் இருக்கும், அதனுடைய கலர் இருக்குல்ல ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கும். இது சிங்கத்திலையும் நடக்கும். சிங்கத்துல அந்த பிடரி முடி இருக்குல்ல, இது கம்மியா இருந்தா பெண் சிங்கத்துக்கு பிடிக்காது. நிறைய முடி இருந்தாதான் கம்பீரமா இருக்கு, வலிமையான ஆண் அப்படின்னு சொல்லி பெண் சிங்கம் நினைக்கும். அதே மாதிரிதான் நிறைய தோகை இருக்கணும், பாக்குறதுக்கே அழகா இருக்கணும், அப்பதான் பெண் மயில்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கு வந்து ஒத்துக்கும். சரி ப்ரோ, இப்ப டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்றீங்கல்ல, ஒரு மயில் நல்லா டான்ஸ் ஆடுது, ஒரு மயில் நல்லா டான்ஸ் ஆடலைன்னா அது எப்படி அந்த டான்ஸையே மெயினா ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு கேட்கிறேன். டான்ஸை ஏன் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, அது டான்ஸ் ஆடுறதுக்கும் அதனுடைய தோகை அசைக்குது இல்ல, அதுக்கும் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் தேவை. நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியாலாம் அதனால ஆட முடியாது. அது ஆடுறதுக்கே வந்து பலம் தேவை. அதே மாதிரி அதை ஆடும்போது தோகையில இருந்து ஒரு விதமான சத்தம் வரும், அது மனுஷங்களுக்கு அது கேட்காது, மயில்களுக்கு வந்து அந்த சத்தம் கேட்கும். அந்த தோகை ஒண்ணுக்கு ஒண்ணு உரசி ஆடும்போது அதுல இருந்து வர்ற சத்தத்தை வச்சே கூட மயில்கள் வலிமையா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிட முடியும். அப்ப தோகையை ஆட்டுனா தானே சத்தம் வரும், சத்தம் வந்தா தானே ஸ்ட்ராங்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப தோகையும் இல்ல, சரியாவும் தோகை இருந்தும் சரியாவும் ஆடல அப்படின்னா அந்த ஆணை எப்படி பெண்மயில் தேர்ந்தெடுக்கும்? அதனாலதான் அது வந்து தேர்ந்தெடுக்காது. சோ இந்த ஒரு விஷயம் வந்து ஆண்மயிலுக்கும் பெண்மயிலுக்கும் வந்து நடக்குது. சரி ப்ரோ, இப்ப இனச்சேர்க்கை முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து பெண்மயில் முட்டை போடும்ல, அந்த முட்டை போடுறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் ப்ரோ? இதை வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். இதுகளுக்குள்ள சில சண்டை நடக்கும். இப்போ ஒரு ஆண்மயில் வந்து ஆட்டம் போட்டு பெண்மயில ஈர்த்துருச்சு, பெண்மயிலுக்கு ஆண்மயில் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் சொன்னேன்ல அந்த சிக்னல் கொடுக்குறது, பக்கத்துல வந்து படுத்துறது, அந்த மாதிரி பண்ண உடனே இது இனச்சேர்க்கை பண்ண போதுன்னா பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஆண்மயில் அதாவது ரிஜெக்ட் ஆயிருக்கும், அதுக்கு வந்து கோவம் வந்துடும், பொறாமையும் வரும். பொறாமை வந்து ரெக்கைய வச்சு அதை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்மயில் கூட சண்டை போடும். இப்ப ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆக்ரோஷமா மோதும். எந்த அளவுக்குன்னா ரத்தம் வர்ற அளவுக்கு கூட அடிச்சுக்கும். அடிச்சுக்கிட்ட உடனே தோத்தது வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி கத்திக்கிட்டே ஓடுனது ஏற்கனவே ஆட்டம் போட்டு செலக்ட் ஆயிருக்கும், அது ஓடுனா கூட அதை விட்டுட்டு அதை அடிச்சு ஜெயிச்ச ஆண்மயில் இருக்கும், அது கூட இந்த பெண்மயில் வந்து ஒத்துக்கும். இதுல லவ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான், எவன் வலியவனோ அவன் தான் வாழ்வான்ற மாதிரி. ஆண்கள்ல ஆட்டம் போட்டு அழகா காட்டியிருக்கலாம், ஆனா வீரம் தான் இங்க முக்கியம். ஸோ இன்னொரு ஆண்மயில் வந்து அதை அடிச்சு சாச்சிருச்சுன்னா அது கூட பெண்மயில் வந்து இனச்சேர்க்கை பண்ணிடும். ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைச்சேன். இப்போ ஒரு பெண்மயிலுக்கு ரெண்டு ஆண்மயிலும் நல்லா டான்ஸ் ஆடி ரெண்டுமே ஒரு மாதிரி குவாலிஃபைடா இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் அப்போ ஃபைனலா சண்டை தான் போடணும். ஆமா, சண்டை தான் போடணும். இன்னொன்னு என்னன்னா பெண்மயில்களுக்குள்ளேயும் சண்டை நடக்கும். இப்போ ஒரு ஆண்மயில பார்த்து அட்ராக்ட் ஆயிருச்சு ரெண்டு பெண்மயில்னா
அப்ப ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி ஜெயிக்கிறது தான் வந்து இன சேர்க்கைக்கு ரெடி ஆகும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, மயில்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாலிஜினஸ், அதாவது ஒரு தார மனம் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு ஆண் மயில் இன்னைக்கு ஆட்டம் போட்டு ஒரு பெண்ணை கவர்ந்து இனச்சேர்க்கை முடிச்சிருச்சுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஆட்டம் போட்டு இன்னொரு பெண்ணை ஈர்த்து இன்னொரு பெண் கூட இனச்சேர்க்கை பண்ணும். அதே மாதிரிதான் ஒரு பெண் மயில் வந்து முட்டை போடுறதுக்கு ஒரு முறை இனச்சேர்க்கை பண்ணா பத்தாது அப்படின்னு அந்த பெண் மயிலுக்கு தெரிஞ்சா 2-3 முறை இனச்சேர்க்கை பண்ணும். அப்ப ஒரே ஆண் மயில் கூடயும் போய் இணையும், இல்லைன்னா இன்னும் 2 ஆண் மயில்கள் கூட போய் இணையவும். இது ஒரே நேரத்துல தான் நடக்கும், ஒரே அந்த ப்ரீடிங் சீசன்ல வந்து நடக்கும். இல்ல ப்ரோ, இப்ப இன்னைக்குன்னா இன்னைக்கே தான் இன்னொரு இன்னைக்குன்னா இன்னைக்கே நடக்காது. ஆண் மயில் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணும். இன்னைக்குன்னா இன்னைக்கே வந்து ஆண் மயில் பெண் மயில் கூட வந்து 2-3 பெண் மயில் கூட சேரும். அந்த மாதிரி பண்ணும். சரி ப்ரோ, எனக்கு இதுல வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்ல ப்ரோ. உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை போடுறதுல வந்து அதனுடைய வாழ்க்கை முறை இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்றதுல நிறைய சுவாரஸ்யம் இருக்கு. அடுத்த வீடியோல பார்ப்போம். ஆனா திருப்பியும் சொல்றேன், முதல் வீடியோல மயிலுக்கு சொன்னதுதான் அழகு எங்க இருக்கோ அங்கதான் ஆபத்து இருக்குன்றதுக்கு இந்த வீடியோலயே ஒரு சாட்சி. ஏன்பா இப்படி இருக்கீங்க, அழகா இருந்தா ஏன்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க, விடுங்க, எல்லாம் நம்ம தான் போக வேண்டியதான். ஓகே, அடுத்த வீடியோல முட்டை எப்படி போடுது, அதுல இருந்து வர்ற குட்டி எப்படி வருது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கும்ல, அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோல உங்களுக்கு மயில் சீரீஸ்ல ஒரு டாஸ்க், நீங்களே ஏதாச்சும் ஒரு பழமொழி எடுத்து கீழே கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இப்ப அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து இருக்கும் நான் சொல்லிட்டேன், இந்த வீடியோல அதே சொல்லிட்டேன். அடுத்த வீடியோல நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க, அதை நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ.